யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்து. 2 காண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6. Joshua chapter 3 verse 6. பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படி உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். மோசே சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஆசாரியர்களும் ஜனங்களும். தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செய்தால் போற காரியம் சக்சஸ், போற காரியம் ஜெயம். சத்துரு தொட முடியாது. யோர்தான் கரை புரண்டு வந்தாலும் உன்னை கண்டால் நடுங்கும். The word which comes out from the God you should follow. யார் சொன்னார்? யோசுவா சொன்ன வார்த்தையின்படி கட்டுப்பட்டு உடனே கீழ்ப்படிந்து தன் பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். பாருங்க, நீ என்ன சொல்றது, நான் என்னத்தை கேட்கறது, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லை, நான் சொல்றத நீ கேட்கணும். இந்த கான்செப்ட் இருந்தா ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உங்களை வழி நடத்துகிற தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கேட்டு நடக்கும் போது அதுல ஜெயம், அதுல ஆசீர்வாதம் உண்டு. சத்துரு தொட முடியாது, தீங்கி காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எந்த பெரிய போராட்டமாயிருந்தாலும் எளிதாய் தாண்டுவீர்கள். உங்களுக்கு முன்னே கர்த்தர் செய்கிற பலத்த கரத்தை ஓங்கி பிடித்து உங்கள் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். சோ இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையின் படி செய்யுங்கள். உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு முன்னே போல் சொல்கிறாரா, ஜனங்களுக்கு முன்னே போயிடுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லிட்டாரு, செஞ்சிருங்க, அவர் பார்த்துக் கொள்வார். Take this prophetic word. பிறந்த நாள் திருமணக்காரர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு. Heal in Jesus' name. Amen, amen. God bless you.